Hello students, today's class la vandu 9th maths la first chapter number systems oda introduction paaka porom. So ila first நம்ம பார்க்க போற numbers natural numbers நம்ம என்ன letter வச்சு denote பண்ணுவோம்னா n என்ற letter யூஸ் பண்ணி denote பண்றோம் natural numbersக்கு. ஓகே, so அதே போல natural numbers வந்து எதுல இருந்து கவுண்ட் பண்ணுவோம்னா 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். so example natural numbers நம்ம எப்படி எழுதலாம்னா n is equal to 1 2 3 4 5 so etc போய்க்கிட்டே இருக்கும் up to infinity வரைக்கும். ஓகேவா, சோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுறது எதுல இருந்து ஆரம்பிக்கும்னா 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் up to infinity வரைக்கும் நம்ம எழுதிக்கலாம். இந்த எல்லா நம்பர்ஸையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸை நம்ம wன்ற வேர்ட் யூஸ் பண்ணி டினோட் பண்றோம். சோ ஹோல் நம்பர்ஸ் வந்து எது இருக்கும் ஹோல் நம்பர்ஸ்லன்னு பாத்தீங்கன்னா எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே இந்த ஹோல் நம்பர்ஸ்க்குள்ள இன்க்ளூட் ஆயிடும். அது இல்லாம 0 வந்து நம்மளுக்கு இந்த ஹோல் நம்பர்ஸ்க்குள்ள வரும். ஓகேவா, சோ இப்போ ஹோல் நம்பர்ஸ் எப்படி எழுதலாம்னா w 0 1 2 3 etc. சோ நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்க எல்லா நம்பர்ஸுமே நமக்கு ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கும். எக்ஸ்ட்ரா நம்ம என்ன எழுதுவோம்னா 0வும் சேர்த்து எழுதிப்போம். ஓகேவா, 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பார்க்க போறது இன்டிஜர்ஸ் வந்து நம்ம இசட்ன்ற வேர்டால டினோட் பண்றோம். சோ இன்டிஜர்ஸ்க்குள்ள நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும் அண்ட் 0 அண்ட் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, சோ இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ்ல நம்ம எது எழுதலாம் அப்படின்னா -1 -2 -3 இதெல்லாம் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ்ல வரும். சோ 0 உங்களுக்கு தெரியும், 0 ஒரு இன்டிஜர் தான். அடுத்தது பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு +1 போடலாம், 1 போடலாம், 2 3 இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் சொல்றோம். சோ நெகட்டிவ் நம்பர்ஸும் இன்டிஜர்ஸ்க்குள்ள இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் இன்டிஜர்ஸ்க்குள்ள இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர்ஸ் டினோட் பண்ற வேர்ட் வந்து q. சோ ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நம்ம எந்தெந்த நம்பர்ஸ் ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லுவோம்னா ரேஷனல் நம்பர்ஸ் வந்து இந்த p/q அப்படி ஒரு ஃபார்மட்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்து நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லுவோம். இல்ல pயும் qவும் வந்து இன்டிஜர்ஸ் அண்ட் q வந்து நமக்கு 0வா இருக்க கூடாது. q is not equal to 0. சோ p/q ஃபார்மட்ல நீங்க நம்பர்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா மேல ஒரு நியூமரேட்டர் அண்ட் கீழே டினாமினேட்டர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு நம்பர்ஸ் எல்லாத்தையும் ரேஷனல் நம்பர்ஸ் சொல்றோம். சோ இப்போ 3/5 இது ஒரு ரேஷனல் நம்பர், 2/3 8/11 இந்த மாதிரி ஃபார்மட்ல p/q ஃபார்மட்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம் ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நேம்லயே இருக்கு உங்களுக்கு இர்ரேஷனல். ரேஷனல் நம்பர்ஸ் வந்து p/q ஃபார்மட்ல இருக்கும்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ் வந்து p/qன்ற ஃபார்மட்ல நம்மளால எழுதக்கூடாது. எழுத முடியாத நம்பர்ஸ்லாம் எதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லுவோம். சோ இர்ரேஷனல் நம்பர்ஸ் கேன் நாட் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் அ ஃபிராக்ஷன். ஃபிராக்ஷன்ல எழுத முடியாத நம்பர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் இர்ரேஷனல் நம்பர்ஸ் சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிளா எந்தெந்த நம்பர் சொல்லலாம் அப்படின்னா √2 √3 √5 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரியல் நம்பர்ஸ் வந்து நம்ம ஆர்ன்ற வேர்டு யூஸ் பண்ணி நோட்டேட் பண்றோம். அண்ட் இந்த ரியல் நம்பர்ஸ்ல எந்தெந்த நம்பர்ஸ் இருக்கும்னா நம்ம மேல பார்த்தோம் இல்லையா இந்த ரேஷனல் நம்பர்ஸும் இர்ரேஷனல் நம்பர்ஸும் டுகெதரா இருக்கிற நம்பர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரியல் நம்பர்ஸ் சொல்லுவோம். இந்த ரியல் நம்பர்ஸ்க்குள்ள ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும் இர்ரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும். ஓகே, இந்த ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ்லாம் நம்மளுக்கு எந்த ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் ஆயிருக்கும்னா நம்பர் லைன்ல வந்து நம்மளுக்கு ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். ஓகே, இப்போ ரியல் நம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2/3 3/5 5/11 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது என்ன பார்த்துருக்கோம் √2 √3 √5 இந்த ரூட்ல வர நம்பர்ஸ் எல்லாமே வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ டோட்டலாக இது எல்லாமே ரேஷனல் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்றோம் ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இன்னைக்கு நடத்தின கிளாஸஸ்ல எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.